सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। குருவின் புகழை பாடாமல் நேரத்தை வீணாக்காதே. ஷீர்டி கிராமத்தில் பார், தெய்வீகமான சத்குரு சாய்நாதனை அங்கே சிரத்தை பாதங்களில் வைத்து சரணடைந்திடுவாய் நீ அவரிடமே. குருவின் புகழை பாடாமல் நேரத்தை வீணாக்காதே. குருவின் பாதங்களில் உணர்வுடன் வைத்ததும் மனம் திரும்புதலால் பாவங்கள் எரிந்து போய்விடுமே. குருவின் புகழை பாடாமல் நேரத்தை வீணாக்காதே. சாயியின் நாமத்தை தொடர் உச்சரிப்பால் அச்சமின்றி இருப்பாய் மனமே. குருவின் புகழை பாடாமல் நேரத்தை வீணாக்காதே. உன்னுள் சுயத்தை உணர்ந்து கொள், அது பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுவித்திடுமே. இதுவே மனித பிறவியின் சாராம்சம், இதைத் தவிர வேறு எந்த வேலையுமில்லையே. குருவின் புகழை பாடாமல் நேரத்தை வீணாக்காதே. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। இப்போது உலகின் இனிமை போதுமானதாகியது. அடுத்த பாதையை நீங்கள் காட்டவும் தேவா. என் உடல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள என் உடல் இனிமேல் பொறுமையுடன் இருக்க இயலாது. நான் எதுவெல்லாம் செய்தேனோ இவ்வாழ்க்கை வாழ்ந்து. எல்லாம் தெரியும் உனக்கு, செய்த நல்லது கெட்டது. உற்றார் உறவினர்கள் உள்ளனர் உடல் உறுப்புகளைப் போல். இந்த நிலை எவ்வளவு காலம் தொடரும்? செல்வம் பொருள் ஓட்டம் மாயையின் பரப்பு. மோக பேராசையில் மயங்கியது அப்பாவி உயிரினம். தாசன் கூறுகிறான், தேவா, நான் உமது பாதங்களில் அடைக்கலம் புகுகிறேன். இனி மனம் அலைவதை விரும்பவில்லை. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। இப்போதாவது பாதங்களை முன் வைத்திடவும். அவற்றை என் இதயத்தினுள் நான் காண வேண்டும். நலனை பற்றி கேள்விப்பட்டு மகிழ்ச்சியடைகிறேன். தாயே, துதிதலை பாடும்போது எனக்கு அன்பை அருள்வாயே. எவ்வளவு அச்சத்தில் உள்ளது என் மனம். இதை யாரிடம் நான் விளக்கிச் சொல்வேன்? நீதான் பக்தர்களுக்கு ஆதாரம். தாசன் கூறுகிறான், சேவையை நித்தமும் ஏற்றுக்கொள். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। தெய்வமே, இங்கு போதுமான இன்பம் அடைந்தேன். என் உயிருக்கு ஆத்ம ஞானத்தை அருள வேண்டும். புலன்கள் பெயரளவே வேலைகளை செய்கின்றன. மனம் தூய்மை பலவீனமடைகிறது. திரும்பிப் பார்த்தால் எந்த ஆதாரமும் இல்லை. அடுத்த பாதை எனக்கு தோன்றுவதில்லை. தாசன் கூறுகிறேன், இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? சத்குரு எனக்கு இனிமையான பாதையை காட்டுங்கள். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज